அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வாசகத்தை புறக்கணித்து வருவதை கண்டித்து, அந்த வாசகத்தை உடனடியாக சேர்க்க வலியுறுத்தி, ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி 32 பேரை போலீசார் கைது செய்தனர். சாயல்குடி பேருந்து நிலையத்தில் இன்று மாலை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் குறிப்பிடப்படாமல் இருப்பது தமிழர்களின் அடையாளத்தையும் மாநிலத்தின் பெருமையையும் அவமதிப்பதாகும் என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். ஆர்ப்பாட்டத்தின்போது, தமிழ்நாடு என்பது எங்கள் அடையாளம், அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு பெயரை சேர்க்க வேண்டும், மாநிலத்தின் பெயரை புறக்கணிப்பது கண்டிக்கத்தக்கது என்ற கோஷங்கள் முழங்கின. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பேசுகையில், தமிழ்நாடு என்ற பெயர் அரசியல் சாசனப்படி அங்கீகரிக்கப்பட்ட மாநில பெயர். அந்த பெயரை அரசு பேருந்துகளில் பயன்படுத்த மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயல். உடனடியாக அனைத்து அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு என்ற வாசகத்தை தெளிவாக இடம்பெறச் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். முன்னதாக அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக கூறிய போலீசார், பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 32 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் காரணமாக சாயல்குடி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பேருந்துகளில் மாநில பெயரை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அரசின் தெளிவான நிலைப்பாடு தெரிவிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.